அல்லாஹ் தஆலா இருக்கை பிடித்த பருவம் என்று சொன்னால் அது இளமை பருவம் தான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் இவ்வாறாக சொல்லுவான், இரண்டு பலகீனத்திற்கு மத்தியில் உள்ள பலமான பருவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். உண்மையும் அதுதான். ஆரம்பத்தில் குழந்தை என்னும் பலகீனமான பருவம், இறுதியில் வயோதிகம் என்னும் பலகீனமான பருவம். அந்த இரண்டு பலகீனமான பருவத்துக்கு மத்தியில் உள்ள இளமை பருவம் பலமான பருவம் என்று குர்ஆன் பேசுகின்றது. ஆனால் இக்காலத்து வாலிபர்கள் அந்த பருவத்தை அவர்கள் போதையில் கழிக்கின்றார்கள், போதை பழக்கத்தில் கழிக்கிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ் யுஹிப்பு மஆலில் உம்மூரி வ அஷ்ராஃபஹா, அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு மகத்துவமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா விரும்புவான் என்று சொன்னார்கள். உன் உடலையும் கெடுத்து உன் உயிரையும் கெடுத்து உன்னை அடுத்த விஷயத்திற்கு சிந்திக்க விட வாழ்த்துவதுதான் அந்த போதை பழக்கம். ஒரு இஸ்லாமிய வாலிபன், ஒரு முஸ்லிமான இளைஞன் விஷயம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவனுடைய கண்ணோட்டம் எல்லாம் பெரியதாக ஒரு லட்சியத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் இக்காலத்து வாலிபர்கள் வீணான விளையாட்டிலோ போதையிலோ பழக்கத்தை அவர்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள். ஒரு விஷயம் நீ கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். கியாமத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு ஒன்று, உன் வாலிபத்தை நீ எவ்வாறா கழித்தாய் என்று. காரணம் என்ன தெரியுமா? நீ நல்லதுக்கு வித்து வைக்கக்கூடிய இடமும் அதுதான், நீ கெட்டதில் பக்கம் சூழ்நிலையா பாதிப்பு கொள்வதும் அந்த இடம்தான்.